கர்த்தரும் மகிமை நிறைந்த தேவனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் மகிமையான காரியங்களை செய்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 135 அதனுடைய 6வது வசனம். கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார் என்று இந்த சங்கீதக்காரன் எழுதுவதை நாம் பார்க்க முடிகிறது. அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய அந்த மகிமையான செயல்களை குறித்தும் ஆண்டவர் ஜாதி ஜனங்களிடத்திலே நடப்பிக்கிற பயங்கரமான அவருடைய கிரியைகளை குறித்தும் இந்த சங்கீதம் அதிகமாய் சொன்னாலும், ஆண்டவர் தான் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார் என்று அங்கே வாசிக்கிறோம். எந்த நிலைகளிலே நாம் பார்த்தோம் என்றாலும், தீமையான காரியங்கள் அனுமதிக்கப்பட்டாலும் நன்மையான காரியங்கள் உண்டானாலும் அது கர்த்தராலேயே அது அனுமதிக்கப்படுகிறது, கர்த்தராலேயே அது நிறைவேற்றப்படுகிறது என்று பரிசுத்த வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த நாட்களிலே ஆண்டவர் தமக்கு சித்தமானது எல்லாவற்றையும் அவர் செய்யும் பொழுது அவருக்கு சித்தமானது என்னது என்பதை நாம் அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி நம்முடைய வாழ்வை தேவனுக்கு முன்பாக நிலைநிறுத்தி கொள்வோம் என்றால் அவர் நம்முடைய வாழ்விலும் எல்லா காரியங்களையும் அவருடைய சித்தத்தின்படியே செய்து ஒன்றிலும் தோல்வி அடையாதவர்களாய், ஒன்றிலும் ஏமாற்றமடையாதவர்களாய், எல்லாவற்றிலும் நன்மைகளையும் ஜெயத்தையும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் நிலைநிறுத்த உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு, அவர் என்னென்ன செய்கிறார் என்கிற அந்த அவருடைய செயல்களின் குறித்ததான அறிவை பெற்றிருக்கிறவராய் காணப்பட வேண்டும். அப்பொழுது எந்த இடத்திலும் எந்த விஷயத்திலும் தோல்விகளோ ஏமாற்றங்களோ வராதபடிக்கு அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் தேவனால் நடத்தப்படுவதை அனுபவிக்க முடியும். இந்த இடத்திலே கவனிக்கும் பொழுது கர்த்தருடைய அந்த செயல்கள், அது எந்த திசை பார்த்தாலும் கர்த்தர் அவருக்கு சித்தமானதை செய்கிறார். இன்றைக்கு விசுவாச வாழ்விலே வருகிற சோர்வுக்கு அல்லது அவிசுவாசமான செய்கைகளுக்கு காரணம் என்ன? கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் நம்முடைய வாழ்வில் செய்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இல்லாமல் இருக்கும் பொழுது, சில நேரங்களிலே தேவனுடைய சித்தமானது இது என்பதை அறியாமல் இருக்கும் பொழுது அந்த வருத்தங்களும் தோல்விகளும் ஏமாற்றங்களும் சஞ்சலங்களும் வாழ்வில் வந்து விடுகிறது. நாம் கர்த்தருக்கு சித்தமானதை நாமும் செய்ய வேண்டும். அவர் தமக்கு சித்தமானதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் என்கிற அறிவும் தெளிவு நமக்கு எப்பொழுதும் உண்டாக வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு நிலையான, ஒரு ஜெயமான, ஒரு உண்மையான, பரிசுத்தமான ஒரு விசுவாச ஜீவிதத்தை, வாழ்க்கையை நாம் வாழ முடியும். தேவ சமூகத்தில் இந்த சங்கீதக்காரன் அவனுக்குண்டான அந்த தெளிவும் அறிவும் இன்றைக்கு நமக்கு உண்டாகட்டும். அவர்தான் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது தீங்கானவைகளையும் தோல்வியானவைகளையும் கர்த்தர் தான் அனுமதிக்கிறாரா? வேதனையானவைகளையும் கண்ணீரை வரவழைக்கக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் தான் உருவாக்குகிறாரா? ஆம், கர்த்தர் தான் உருவாக்குகிறார், கர்த்தர் தான் அனுமதிக்கிறார். காரணம் என்ன? நாம் ஏதோ ஒரு விஷயத்திலே இன்னும் அவருடைய சித்தமதை அறிந்து அந்த சித்தத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் அந்த நிலைக்கு நம்மை கொண்டு வருவதற்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அது நமக்காய் அனுமதிக்கப்படுகிறது. இந்த காலகட்டங்களிலே நம்முடைய வாழ்விலே நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, தேவன் என்னென்ன அவருக்கு சித்தமானது என்னென்ன விதங்களிலே செய்கிறார் என்கிற தெளிவும் அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். அப்பொழுது தளர்வில்லாமல் சோர்வில்லாமல் இந்த விசுவாச ஜீவிதத்திலே தடையில்லாமல் நாம் தொடர்ந்து முன்னேறி செல்ல அது ஒரு ஊன்றுகோலாய் அமைய ஆரம்பிக்கும். இன்றைக்கு
நாம் குழம்ப ஒருவேளை சில நேரங்களிலே நடக்கிறவையெல்லாம் பிசாசினால் அனுமதிக்கப்படுவதைப் போல, பிசாசானவன் கொண்டு வருவதைப் போல ஒரு தேவ பிள்ளை உணர்வார்கள் என்றால் ஒருபோதும் அது நடக்கவே வாய்ப்பில்லை. கர்த்தருக்கு சித்தமில்லாமல் எதையும் கர்த்தர் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறதில்லை. ஆனபடினாலே தெளிந்த புத்தியோடு நாம் எந்த விஷயத்திலே தவறியிருக்கிறோம், எந்த விஷயத்திலே இந்த பிரச்சனைக்கு அல்லது இந்த போராட்டங்களுக்கு காரணமாயிருக்கிறோம் என்பதை அறிந்து தேவனுக்கு சித்தமானதை நாமும் செய்வோம். அவர் எல்லா விஷயத்திலும், எல்லா இடங்களிலும், எல்லா காலத்திலும் அவருக்கு சித்தமானதையே செய்கிறார் என்கிற தெளிவோடு தேவனுடைய அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுவதற்காக அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். தேவனாகிய கர்த்தர் அவருக்கு சித்தமானதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி எல்லா இடங்களிலும் நம்மை ஜெயம் பெற்றோராய், மேன்மை பெற்றோராய் நிற்க கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, வானத்திலாகட்டும், பூமியிலாகட்டும், பூமியின் ஆழங்களுக்குள்ளாகட்டும், எல்லாவற்றிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை செய்கிறீர். ஆனால் கர்த்தர் தமக்கு சித்தமானதை செய்யும் பொழுது ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்களுக்கும் எங்களுடைய விருப்பங்களுக்கும் மாறாக அது இருக்கிறதாக எங்களுக்கு தோன்றும். ஆனாலும் அதை அறிந்து கர்த்தர் தான் அதை செய்கிறார் என்று அறிந்து ஆண்டவரே, உமக்கு பிரியமானபடி எங்கள் வாழ்வை சீரமைத்து கொள்ளும் பொழுது, அந்த தேவ சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது, கர்த்தர் தம்முடைய சித்தப்படி கிரியை நடப்பிக்கும் பொழுது அது எங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் ஜெயமாகவும் ஆசீர்வாதமாகவும் மாறுகிறது. நாங்களும் தேவ சித்தம் செய்ய வேண்டும். கர்த்தர் தம்முடைய சித்தமானதை செய்கிறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தையும் எங்களுக்கு தாரும். அப்படி நீங்கள் நடத்தி ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.